ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு இருந்த காரணத்தினாலே நாம் அனைவருக்கு பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை எடுத்திருக்கக்கூடியது. நமது மாநில குழுவின் சார்பில் வரும் டிசம்பர் 28 மாநாட்டை நடத்துவதாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களை ஆலோசனை செய்தாலும் அதிக பேர் மக்களை திரட்டுவதற்கு வாய்ப்புள்ள பகுதியாக இந்த ஈரோடு இருப்பதால் இங்கே நாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த மாநாடு என்பது ஒரு சாதாரண திருமண மண்டபத்தில் நடக்க போவது கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு இணையாக 15 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். எதற்காக இந்த விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் உதவி மாநாடு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் அவையெல்லாம் நம் உரிமைகள். அந்த நம்ம உரிமையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலின் அடிப்படையில் நம்ம அதிகாரம் தீர்மானிக்கப்படுகிற நாட்டில் தேர்தல் நேரத்தில் நம்முடைய உரிமைகளை கோரிக்கைகளை வலியுறுத்தாவிட்டால் அதை பெறுவதற்கு நமக்கு அடுத்த தேர்தல் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஜனநாயகத்தின் சாபக்கேடு தேர்தல் நேரத்தில் மட்டுமே கோரிக்கை கவனிக்கப்படுவது. அப்போ அந்த இடத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கோம்னா இன்னும் பல ஆண்டுகள் நமது கோரிக்கைகளுக்காக இயங்க வேண்டியிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. எனவே நமது கோரிக்கைகளுக்கான உரிமைகளுக்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டுவது என தீர்மானித்தோம். கடந்த ஜூலை 5 அன்னைக்கு 23 மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த ஜூலை 5 வீரவணக்க பேரணியில 14,600 விவசாயிகள் நமது பேரணிகளில் கலந்து கொண்டார்கள். மிகச் சிறப்பாக எழுச்சிகரமாக விவசாயிகள் அரசியல் கவனம் தீர்ப்பதில் 23 மாவட்டங்களில் மிகச் சிறப்பாக பேரணி நடத்தினர். உண்மையிலுமே அந்த பேரணிக்காக இந்த கூட்டம் தான் நீங்கள் முழுமையாக கூடியிருக்கிறது. அந்த பேரணி வெற்றியாக்கிய கூட்டம் தான் நீங்கள் கூடியிருக்கிறது. எனவே சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் பேரணிக்காக உழைத்த உங்கள் அனைவரையும் நம்முடைய கடனாளி ஆக்கியது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் திட்டங்களும். நாமும் கடனாளி ஆக நம்முடைய பொருள் விளைவிக்கிறதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய கொள்கை. நம்ம கடனாளியானதுக்கு காரணம் ஏன் கடனை திருப்பி செலுத்தணும், நம்ம நஷ்டமடைய வைக்க வேண்டும் என்று இந்த அரசியல் கொள்கை இருக்கிறது. நம்மளை உழைக்க வைக்கலாம், பொருளை உற்பத்தி பண்ண வைக்கலாம், சந்தை கொள்வதற்காக நம்ம விட்டு ஓடிடணும், நம்ம நஷ்டமாகும். அந்த நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நம்மளை உழைக்க சொன்ன அரசுக்கு தான் அந்த பொறுப்பு உரியது, அந்த கடமை இருக்கிறது. நம்ம பொருள்களை விலை நிர்ணயம் பண்ணி என்னைக்கு உரிய விலை கொடுத்து அரசு கொள்வது பண்ணுதோ அந்த வரைக்கும் இந்த அரசு நமது கடன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. கடன் தள்ளுபடி கேட்டாலே ஏப்பா நாம போய் கடன் தள்ளுபடி கேட்கலாமா, அது என்ன அவங்க போய் கவர்மெண்ட் என்ன பார்த்தாலும் பிச்சை எடுத்து இருக்கு, ஒரு யாசனை கேட்கிறோமா இல்லையா அப்படிங்கிற சிந்தனையிலே இன்னைக்கு ஒரு பகுதி நம்ம விவசாயி இருந்து கொண்டிருக்கிறார். நம்மளை கடனாளி ஆக்குவது இந்த அரசுடைய கொள்கைகள் திட்டங்கள் தான் என்பதை அறியாமலே இருக்கிறார்கள். நம்ம கடனை கட்டுறதுக்காக நிலத்தை விட்டுட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நாங்கள் வந்த கடன் தள்ளுபடி, எல்லா கடனும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் அரசு கட்சியிலும் வாக்குறுதி அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா தேர்தல் முடிச்சு வந்தா ஒரு பகுதி பயிர் கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு, அதுவும் கூட்டுறவு சங்கத்தை மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு டாடா காமிச்சு கிளம்புற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை அது அப்படி இருக்கக்கூடாது. பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கத்தில் பெற்றாலும் ஒன்றுதான், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வணிக வங்கிகளில் பெற்றாலும் ஒன்றுதான். இரண்டுக்கும் நாம் பயிர்க்கடன் பெறுகிறோம். பயிரை கூட அடமானம் வைத்து நாம் கடன் வாங்கித்தான் பயிர் செய்ய முடியும் நிலைமை உருவாக்கி இருக்கிறது இந்த மத்திய அரசுடைய கொள்கைகள். கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நெல் விவசாயி 2,500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டு அரசாங்கம் தேர்தலுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி 2,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதே சத்தீஸ்கர், இதே ஒரிசாவில் நம்மளை விட பின்தங்கி இருக்கிற மாநிலங்களில் நெல்லுக்கு 3,160 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்மளோட உற்பத்தி செலவு 30,000 ரூபாய் கம்மியாகுது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துட்டு 2,500 இப்பதான் கொடுக்க போறாங்க, இனிமேதான் கொடுக்க போறாங்க. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக சத்தீஸ்கர் மாநிலமும் ஒரிசாவும் நம்ம சொல்றோம் இல்லையா, வடக்கு இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், வழியெல்லாம் பழகி வந்தாங்க. ஆனா அவர்கள் மாநிலத்தில் நெல்லுக்கு 3,160 ரூபாய் குவிண்டாலுக்கு அந்த மாநில அரசு கொடுத்து கொண்டிருக்கு. அதை விட உற்பத்தி செலவு அதிகம்
இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி இந்த பயிர் மாத்தி கடன், வெளியூர் வட்டி கடன் வாங்குறது, அந்த பயிர் கடன் வாங்குறது, மீண்டும் பயிர் கடனுக்கு போறது, அப்ப நகை வைக்கிறது. நீங்க எல்லா விவசாயத்தோட நகை எங்க இருக்குன்னா எல்லாம் வணிக வங்கிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கு. தர்பூசணியில் கடுமையான நஷ்டம், மாங்காயில் கடுமையான நஷ்டம். ஆனா இதே மா விளைச்சல் பாதிக்கப்பட்ட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கர்நாடக அரசு மத்திய அரசு இணைந்து இழப்பீட்டை வழங்கி இருக்கிறார்கள். இதே ஆந்திராவில் கிலோவுக்கு 4 ரூபாய் உற்பத்தி மானியமாக வழங்கினார்கள். ஆனா நாம கத்துனோம், கதறோம், போராட்டம் நடத்தினோம், கோரிக்கை வச்சோம். மாநில அரசு காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இந்த 5 ஆண்டுகளில் நாம் எல்லாரும் பயிர் காப்பீடு செலுத்தினோம். பயிர் காப்பீடு யாருக்கும் சரியான முறையில் வழங்கப்படவே இல்லை. பயிர் காப்பீடு வழங்கல. விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது பக்கத்தில் ஆந்திரா கொடுத்த இழப்பீட்டை, கர்நாடகா கொடுத்த இழப்பீட்டை இங்கே தமிழக அரசு கொடுக்கல. எனவே இன்னைக்கு கடன் பெற்றிருக்கிற நாம் அதற்கு முக்கிய காரணம் யார் என்றால் இந்த தமிழ்நாடு அரசு தான் காரணம். உற்பத்தி மானியம் இன்னைக்கு இந்த மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த திட்டமே நம்மளுக்கு வல்ல வரவுள்ள பெரும் புற திட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டமே வேண்டாம், எங்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு 20,000 ரூபாய் ஏக்கருக்கு வங்கி கணக்கில் வரவைகள் என நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை. ஆக இந்த 2 கோரிக்கைகளை முக்கியமாக வைத்து நில உரிமை கோரிக்கையான இனாம கோரிக்கை முன்வைத்து இன்னும் நம்ம 10 அம்ச கோரிக்கைகள் தொகுத்து நாம் உரிமை மீட்பு மாநாட்டையும் கடன் விடுதலை மாநாட்டையும் நடத்திருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க, ஒரு மனுவை கொடுத்துட்டு ஐயா பார்த்து கடலாம் தள்ளுபடி பண்ணுங்க, ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுங்க, சேர்த்துங்க, நாங்களும் போய் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி இந்த கடிதம் கொடுப்பதெல்லாம் எந்த மாற்றம் வந்துவிடாது. நாம டிசம்பர் 28 அன்னைக்கு நாம கூட்டப்படக்கூடிய விவசாயிகள் கொண்ட அந்த கூட்டம் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். கடன் தள்ளுபடியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். விவசாயிகளுக்காக எந்த கோரிக்கையை முன்வைப்பது, அதை எப்படி முன்னெடுப்பது, மற்றவர்கள் எப்படி நமது கோரிக்கை கையெழுக்க வைப்பது என்பதை தீர்மானிக்க சங்கமாக இன்னைக்கு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் விலகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே காரணம் விற்பனை நிர்வாகிகள் தங்களுடைய சிரமம் கடல்ல இருக்கிறாங்க, பொதுமலை நெருக்கடியில் இருக்கிறாங்க, வீட்டு வேலை தோட்ட வேலைகளை எல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு தங்கள் சொந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த சொந்த நேரத்தை அர்ப்பணிப்பதோடு சொந்த செலவில் பயணங்களை மேற்கொள்கிறார்கள். கிராமந்தோறும் ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியா நீங்க மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த பயிருக்கு மக்களை திரட்ட வேண்டும். மாநாடு எதுக்காக நடக்கிறது, ஏன் உரிமையை மீட்க வேண்டும், என்ன உரிமைகளை மீட்க போகிறோம், ஏன் நமக்கு இன்னைக்கு கடன் சுமையில் இருக்கிறோம், கடன் விடுதலை பெறுவதற்காக இந்த மாநாட்டை நடத்துவதை தெரிவித்து யாரெல்லாம் பயிர் வச்சிருக்கிறீங்களோ எல்லாரும் திரண்டுவாங்க, யாரெல்லாம் விவசாயிகளோ எல்லாரும் திரண்டுவாங்க, யாரெல்லாம் உரிமையை மீட்பு ஆர்வம் எல்லாரும் திரண்டுவாங்க. நீங்க எந்த ஜாதியா இருக்கு, எந்த கட்சியா இருக்கு, எந்த சங்கமா இருக்கு, அதை பத்தி கவலை. விவசாயிகளாக இந்த மாநாட்டுக்கு வாருங்கள். விவசாயிகள் ஒரு முறை இந்த மாநாட்டுக்கு தொடர்ச்சியாக நம்மோடு கலந்து கொள்ளக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இந்த மாநாட்டுகளை அழைத்து தமிழ்நாடு அரசியலிலே உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு பின்பு ஒரு 50,000 பேரை திரட்டக்கூடிய சங்கமாக, கோரிக்கைக்காக மக்களை திரட்டக்கூடிய ஒரு சங்கமாக ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டு